கடந்த 2 வருடங்களா நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கடவுள் கொடுத்தான் அப்படிலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய கருணையான நேரம். வாழ்க்கையில நீங்க பட்ட ஒரு மன துன்பம் விலக போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் விலக போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பதவி இதை இல்லாவிட்டால் அதை விட ஒரு பெரிய கௌரவ பதவி கூட உங்களுக்கு வந்து சேரும். சார் எதுவும் இல்லை ஒன்று கிடைக்கலைன்னா அது வேற சார். ஆனா எல்லாமே இருக்குங்க. ஆனா கிடைக்க வேண்டியது கிடைக்கலைங்கிறது வேதனை இருக்கு பாருங்க. அது மேஷராசிக்கு இருக்கு. எனக்கு அன்பு காட்ட ஆள் இல்லையே, நான் வேற ஒன்றும் எதிர்பார்க்கலையே, ஒரு அன்பான கணவர் வேணும், அன்பான மனைவி வேணும், அதைத்தானே எதிர்பார்த்தேன், கடவுள் ஏன் இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. நல்ல வாழ்க்கை துணை இப்போ அமைய போகுது. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் ஸ்ரீ மகா குரப்யோ நமஹ. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எனது அருமை நேயர்களே, இப்போ குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி அடைகிறார். இப்போ ஒரு கடக ராசியில் இருந்துகிட்டு இருக்கார் இல்லையா? அந்த கடக ராசியிலேருந்து இப்போ சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அதிசாரமாக போக போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் அங்கே ஃபுல்லாக அங்கே இருப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 22ஆம் தேதி முடிய அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம ராசிக்கு என்னென்ன நன்மைகள், வேலை கிடைக்குமா, தொழில் எப்படி இருக்கும், கடன் வசதி எப்படி இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும், நல்ல விஷயம் கூடி வருமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நமக்கு ராசிக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக பலனை தான் இப்போ உங்களுக்கு நான் தரப்போகிறேன். எனது அருமை மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பல அற்புதங்களை தர வருது. கடந்த 2 வருடங்களாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள், குழப்ப மனநிலைகள், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தெளிவு இல்லாமல், இல்லாட நம்ம எடுக்கிறதெல்லாம் எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, நம்ம நல்லதானே நினைக்கிறோம், நம்ம உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸு எல்லாருமே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு ஏன் நம்ம நிலைமை தாழ்ந்து போயிருச்சா, நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கடவுள் கொடுத்தான் அப்படிலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய கருணையான நேரம். இந்த குரு அதிசார பயிற்சி காலம். வாழ்க்கையில் நீங்கள் பட்ட ஒரு மன துன்பம் விலக போகிறது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் விலக போகுது. குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல மக நட்சத்திரத்தில் அவர் போய் அமர்கிறார். இந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி. அப்போ அவருடைய அந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதனால இந்த உலகத்தில் ஏதாவது கிண்டலுக்கும் கேலிக்கும் மன வருத்தத்திற்கும் நீங்கள் ஆளாகி இருந்தால் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போதுக்கு. இது அற்புதமான ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையில், சந்தோஷம், ஒரு ஆனந்த கண்ணீர் நீங்கள் விடுற காலம். அதே மாதிரி ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சரியான ஒரு பொசிஷன் கிடைக்கல. யார் யாருக்கெல்லாமோ பதவி கொடுக்குறாங்க, ஆனால் நாம் எதிர்பார்க்குற அந்த பொசிஷன் கிடைக்கலையே, அந்த பதவி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பதவி இதை இல்லாவிட்டால் அதை விட ஒரு பெரிய கௌரவ பதவி கூட உங்களுக்கு சேரும். இப்போ அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா அது சொல்கிறாங்க பாருங்கள், கௌரவ பதவி கொடுக்குறாங்க, வாரிய தலைவராக இருக்கிறாங்க, இப்படி பெரிய கமிட்டியில் மெம்பராக இருக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி முக்கிய பொறுப்புகளில் அரசியல்வாதிகளுக்கு வரும். ஸ்டூடெண்ட்ஸை பாருங்கள், கடுமையாக உழைச்சிருப்பாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் ஏதோ ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும். பலருக்கு ஹையர் எஜுகேஷன் கிடச்சிருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய டேலண்ட் நல்லா இருக்குது சார். எதுவும் இல்லை ஒன்று கிடைக்கலைன்னா அது வேற சார். ஆனால் எல்லாமே இருக்குங்க. ஆனால் கிடைக்க வேண்டியது கிடைக்கலைங்கிறது வேதனை இருக்குது பாருங்க. அது மேஷராசிக்கு இருக்குது. அப்போ கடந்த 2 முறை உங்களுக்கு எது தட்டி போயிருந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த ஹையர் எஜுகேஷன் கிடைக்க போகுது. துணையை இழந்து பலர் தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு மேரிட்டல் லைஃபு, சில பேர் வயதானதால் கணவரை இழந்து மனைவியை இழந்து தவிக்கக்கூடியவர்கள், அது ஒரு புறம். அதற்கு பிறகு மன நிம்மதி இல்லாமல் பிறகு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு புறம் பாருங்க, திருமண உறவு யாரை நல்லவர் அப்படின்னு நினச்சி, சில சமயம் ஒரு காதல் கல்யாணமாக கூட இருக்கலாங்க, யாரை நல்லவர்னு நினச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களோ, கல்யாணத்துக்கு பிறகு கரம் பிடிச்ச பிறகு தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்லவராக இல்லையே சார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்குது பாருங்கள், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பல அன்பர்கள் கேட்குறீங்க, ஒரு வீட்டுக்காரர் நல்லவராக வருவார் வரமாட்டார் நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டுறதுன்னு. ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோட, ராகுவோட, கேதுவோட
அப்படிலாம் சேரும் போது வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டா நல்ல கணவர் அமைஞ்சிருவாங்க. இப்போ பாருங்க, கல்யாணத்துக்கு பிறகு சரியான வாழ்க்கை அமையாமல் முதல் திருமணம் பாதிக்கப்பட்ட பலருக்கு, எனக்கு அன்பு காட்ட ஆள் இல்லையே, நான் வேற ஒன்றும் எதிர்பார்க்கலையே, ஒரு அன்பான கணவர் வேணும், அன்பான மனைவி வேணும், அதைத்தானே எதிர்பார்த்தேன், கடவுள் ஏன் இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. நல்ல வாழ்க்கை துணை இப்போ அமைய போகுது. பிஸ்னஸ்ல பெரிய வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். மேஷராசிக்கு அதி அற்புதமான பலன்கள். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஓம் குரு பிரம்மா ஓம் குருர் விஷ்ணு, இந்த 2 வார்த்தைகளை சொன்னால் போதும். ஓம் குரு பிரம்மா ஓம் குருர் விஷ்ணு. குருர் விஷ்ணு, குரு விஷ்ணு கிடையாது, குருர் விஷ்ணு. அப்படி நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அந்த பிரம்மன் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல விதியை எழுதுவான். அப்படிப்பட்ட நேரம் இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்க போது, நீங்கள் விரும்பக்கூடிய நல்லது ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அன்பர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியினால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம், என்ன பரிகாரங்கள் செய்வதுன்னு பார்த்தோம். ஏன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இந்த குரு பகவான் சிம்ம ராசியுடைய மகம் நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இல்லையா சிம்மராசியில், அந்த மகம் நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் வந்து உட்கார்றார். இது அக்டோபர் 20ஆம் தேதி வந்துடுறார். நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் பாதத்தில் இருக்கிறவர் மகம் 2வது பாதத்திற்கு நவம்பர் 17, அப்போதான் இன்னைக்கு தான் என்ட்ராகிறார். அதற்கு பிறகு அந்த 2வது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு தான் அவர் வக்கரமாவார். அது வரைக்கும் அவர் அதிசாரத்தில் அந்த இதில் உட்கார்ந்துருக்கார். கடகராசியிலேருந்து அதிசாரம் பெற்று ஒரு சிம்மராசியில் அந்த டிசம்பர் 22 வரைக்கும் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் இப்படி நிறைய மாற்றங்களை கொடுக்குது. பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசியில் இருந்தால் நன்மை, ராசியை பார்த்தால் நன்மை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சில பேர் கேட்பாங்க, சார் எனக்கு வந்து என் பையன் கடைசி காலத்தில் என்ன பார்த்துக்கிடுவானா, எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு நல்ல பண வசதி வாழ்க்கையில் இருக்குமா சார் கடைசி காலத்தில் கூட அப்படின்னு கேட்பாங்க. அவங்க லக்னத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு பெறணும், 5ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறணும். இப்படி ஏதாவது ஒரு காம்பினேஷன், பல காம்பினேஷன் இருக்குது, அதில் 1-2 அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த குரு பகவான் தொடர்பு உங்கள் லக்னத்தோடு ஏற்பட்டாலும் உங்கள் ராசியோடு ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியல் சக்ஸஸும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் எப்படியாவது உங்களை அரவணைச்சு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் கூடி வரும். இப்போ ஒருத்தருக்கு கல்யாண தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்யாண தடை இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வருது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு உதாரணம் ராத்திரி 7லேருந்து 8 மணிக்குள்ள, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணிலேருந்து 8 மணி அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் மாம்பழம் இருக்குது பாருங்க, மாம்பழத்தை வாங்கி வைக்கணும். மாம்பழத்தை வைத்தவரை வழிபாடு செய்யலாம். மாம்பழம் கிடைக்கலைங்க அப்படின்னா மஞ்சள் வண்ண மலர்கள், அந்த மலர்களால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபடணும். அப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற பூக்களால் மாலை போட்டாலும் நிறைய நன்மைகள் நடக்கும். அதே போல் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் பாருங்க, திருப்பட்டூர் சென்று வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வந்து சரியா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு தாள் எடுத்து அந்த தாளில் கொஞ்சம் சீரகம் இருக்குது பாருங்க, ஜீரகம் சொல்கிற பாருங்க, ஜீரகத்தை மடித்து தலைக்கடியில் வச்சு படுத்துக்கிடணும். வியாழக்கிழமைகள் அப்படி செய்துட்டு வாங்க. அதற்கு பிறகு கூட நீங்கள் அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். ஆனால் வியாழக்கிழமைகள் அப்படி ஜீரகத்தை வச்சுக்கிட்டு வாங்க. அப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி தசாபுத்தி இருக்குது, என்ன குரு பகவான் எப்படி இருக்கார், இதையும் இணைச்சி தான் முழுமையான பலன்கள் பெற முடியும். அப்படி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி என்ன நல்ல பலன்களை தரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கனாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனைகள் வேணும்னு நினச்சிங்கனாலும், இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.